ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துர்கா சமையலறை. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. வீட்டிலே சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்ய இந்த சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இந்த சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்தால் தான் நல்லா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா நீட்டாக நல்லா வரும். நீங்களும் உங்களுக்கு இந்த சைஸ் கிடைச்சா இந்த சைஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நான் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கிட்டேன். அதோட தோலெல்லாம் நம்ம சீவி எடுத்துக்கலாம். இப்போ நான் தோலெல்லாம் சீவிட்டேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு கட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா அதை நீட்டாக நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இந்த சைஸுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீட்டாக. இப்போ நம்ம கட் பண்ண உருளைக்கிழங்கை ஐஸ் வாட்டரில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஐஸ் வாட்டரில் சேர்த்து கழுவந்தும் நான் இப்போ அதை நல்லா சுட தண்ணியில் போட்டு எடுத்துக்கிறேன். நல்லா கொதிக்க வச்ச தண்ணி அது. நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சுட தண்ணியில் போட்டு வச்சோம் இல்லைங்களா, அதிலே 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அந்த தண்ணியிலேருந்து எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் நல்லா உலர வச்சிடலாம். டிஷ்யூ பேப்பர் போட்டு இப்போ நல்லா உலர வச்சாச்சு. உருளைக்கிழங்கு நல்லா ட்ரையாக இருக்கணும். எண்ணெயில் பொரிக்கிறப்ப ஈரமாக இருக்கக்கூடாது, ட்ரையாக இருக்கணும். அதனால தான் டிஷ்யூ பேப்பரில் போட்டு நல்லா உலர வச்சு எடுத்துக்கிறோம். உருளைக்கிழங்க நடுவில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டால் நல்லா உருளைக்கிழங்கு எல்லா உருளைக்கிழங்கும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா எண்ணெயில் போட்டு பாதி வெந்ததும் அதை நம்ம டிஷ்யூ பேப்பரில் போட்டு எண்ணெயெல்லாம் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம பொரிக்கக்குள்ளே அது நல்லா கிறிஸ்பியாக, வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். அதனால் நம்ம இப்போ டிஷ்யூ பேப்பரில் போட்டு எடுத்துக்கலாம். டிஷ்யூ பேப்பரில் நான் இப்போ போட்டு எண்ணெயெல்லாம் ட்ரை பண்ணிக்கிறேன். டிஷ்யூ பேப்பரில் போட்டு எண்ணெய்லாம் ட்ரை ஆனதும் இப்போ நம்ம அதை மறுபடியும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்தா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கடையில் விற்கிற மாதிரியே சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக உள்ளெல்லாம் நல்லா சாஃப்டாக வரும். எண்ணெயில் போட்டதும் இந்த மாதிரி நிறையா பபிள்ஸ் வரும். இந்த பபிள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்கனதும் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வரும். அப்போ நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த உருளைக்கிழங்குலாம் நல்லா கிறிஸ்பியாக இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா சூப்பராக இருக்குது. கடையில் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரியே இருக்குது. நம்ம இதை வீட்டிலே செஞ்சு கொடுத்தா நம்ம குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தி, ரொம்ப நல்லது. ஸ்கூல் விட்டு வந்தால் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மேலே நான் மிளகுத்தூளும் உப்பும் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா துர்கா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.